பெண்களுக்கு குழந்தையின்மைக்கு காரணங்கள் என்ன? ஹெல்த் டைம்ஸ் நவுல நான் டாக்டர் மதுரம் சேகர் பேசுகிறேன். பெண்களுக்கு குழந்தையின்மைக்கு காரணம் நிறைய இருக்குது. அதில் மேக்ஸிமம் சொல்கிறோம். அதில் உங்களுக்கு இதில் என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு நீங்களே உணரலாம், உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேட் மேரேஜ். இதுவே முதல் கோணல், முற்றிலும் கோணல். முதல் தவறே லேட் மேரேஜ். அது பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் இதுவும் ஒரு காரணம், முக்கிய காரணம். ஏன்னா பெண்களுக்கு அந்த டீனேஜில் வயதுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சினை முட்டை உற்பத்தி நிறைய இருக்கும், நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இதே வயது ஆக ஆக சினை முட்டை உற்பத்தியே குறைவாயிடும், எண்ணிக்கையும் குறைவாயிடும், வீக்காயிடும், வெடிக்க செய்யாது. அப்போது இது பிரச்சனை. அடுத்தது இன்றைக்கி பெண்களுக்கு சினைப்பையில் நீர்க்கட்டிகள், பிசிஓடி. அப்போது இந்த பிசிஓடினாலையும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் தைராய்டுனாலையும் உடல் பருமன்னாலையும் இந்த சினை முட்டை உற்பத்தியில் பிரச்சனை ஏற்படும், குளறுபடி கண்டிப்பாக இருக்கும். அப்போது நம்ம ஒரு திருமணமாச்சு பார்க்குறோம், அவங்களுக்கு தைராய்டு இருக்கா, ஒபிசிட்டியாக இருக்காங்களா, வெயிட் உடல் பருமன் அதிகமாக இருக்காங்களா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் அவங்க சினை பைகள் நல்லா இருக்கா, இல்லை பிசிஓடி இருக்கா, இல்லை கர்ப்பப்பை நல்லா வளர்ந்துருக்கா. கர்ப்பப்பை 2 இருக்கிறவங்களாம் இருக்காங்க, சினைப்பை சின்னதாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அது ரிப்போர்ட்டில் நாங்கள் பார்த்துருவோம். அப்போது ஜென்ரல் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ப்ளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் இருக்கும். சரி, இதெல்லாம் பண்ணிவிட்டு வராங்க. அப்புறம் இதில் மேரீடு, அன்மேரீடு இவங்களே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் குழந்தையின்மை மேரீடுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, திருமணமாகி அவங்க ஏஜ் பார்ப்போம். ஒரு 22 வயசுனா 1 இயர் நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம், நார்மலாக அவங்க லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கலாம். அதிலே நேச்சுரலாக சரியாக இருந்தால் கன்சீவ் ஆகிடும், இல்லை ஒரு 2 இயர்ஸ். இதே நீங்கள் 30 வயதில் கல்யாணம் பண்ணுறீங்க, அப்போது 1 இயர் விடக்கூடாது. ஏன்னா சினை முட்டை உற்பத்தி குறைவு. அப்போது இம்மீடியேட்டு திருமணம் ஆன உடனே நீங்கள் கேர் எடுத்துக்கணும். அப்போது ப்ளட் சுகர், தைராய்டு, அந்த யூஎஸ்ஜி அப்டமன் வித் பெல்விக் ஸ்கேன் பார்க்கணும். அப்போ அதில் சிஸ்ட் இருக்கா, ஃபைப்ராய்டு இருக்கா, அடினோமயாசிஸ் இருக்கா, ஓவர் ப்ளீட் இருக்கா, ஒயிட் சார்ஜ் இருக்கா, எல்லாம் பார்த்துருவோம். அப்புறம் ஃபாலிகுலர் ஸ்டடின்னு இருக்குது, அது பார்க்கணும். அது என்னென்னா உங்களுக்கு சினை முட்டை உற்பத்தி, அது சைஸு, அது வெடிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபாலிகுலர் ஸ்டடியில். அப்போது 1 மாதம் ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு உற்பத்தி ஆகும், 1 மாதம் ரைட் சைடு உற்பத்தி ஆகும். அப்போ அதை வச்சு எந்த பக்கம் உற்பத்தி ஆகுது, அது இல்லாமல் என்ன சைஸில் இருக்குது, நல்ல அந்த சினை முட்டை உற்பத்தி நிறைய இருக்கா, நல்ல பெரிய சைஸ் இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 24, 25, 26, 27 சைஸ் இருக்கணும், 28 கூட இருக்கலாம். அந்த சைஸ் இருந்தால் அதில் நார்மல். இப்போ 4, 5, 6 இவ்வளோ சைஸ் தான் இருக்குன்னா அதில் புவர் கண்டிஷன். இதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். இதில் அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பார்க்குறது நம்ம பார்ப்போம். அந்த ஃபாலிகுலர் ஸ்டடியிலேயே நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். பீரியடான 12th டே, 13th டே, 14th டே, 15th டே அப்படி பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டேஸ் கிட்ட வரும்போது அந்த சைஸ் பெருசாக தெரியும் போது சில நாட்களில் காலையிலையும் பார்க்க சொல்வோம், சாயந்தரமும் பார்க்க சொல்வோம். ஏன் அப்படின்னா அது சினைமுட்டை வெடித்து 1 ஹவருக்குள்ளே அவங்க கான்டாக்ட்ஸ் வச்சுக்கணும், இல்லைன்னா போய்டும். அதனால நாங்கள் அந்த சைஸை வச்சு நாங்கள் பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்தீங்களா, ஓகே இந்த சைஸ் இருக்குது, நாளைக்கு சாயந்தரம் போய் பார்க்காதீங்க, நாளைக்கு காலையிலே போய் திருப்பி ஃபாலிகுலர் ஸ்டடி பார்த்துருங்க, அவங்க உடனே எங்களுக்கு லேபில் இருந்து நோட் பண்ணி சொல்லிவிடுவாங்க. அப்போ தான் வெடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ காலையில் பார்க்குறோம் வெடிக்கலை, சாயந்தரம் பார்க்குறோம் ஒரு 4 மணிக்கு வெடிச்சிருக்கு. அப்போ அதுக்குள்ளே இடைப்பட்ட கேப்பில் தான் அவங்களுக்கு வெடிச்சிருக்கு. அப்போ உடனே போய் வீட்டுக்கு போய் அவங்க தாம்பத்திய உறவு வச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் கைட் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது. இது இல்லாமல் பரம்பரையாக குறைபாடுகள் இருக்கலாம் குழந்தையின்மைக்கு. அது இல்லாமல் சிலருக்கு டிவி இருக்கலாம் கர்ப்பப்பையில், சிலருக்கு கேன்சர் இருக்கலாம். இந்த மாதிரி அதாவது
சினைப்பையிலையும் கேன்சர் இருக்கலாம், கர்ப்பப்பையிலையும் கேன்சர் இருக்கலாம். பல காரணங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது 25 வயசுக்குன்னா ஒரு 1 இயர் வெயிட் பண்ணலாம். 26, 27ன்னா நம்ம சீக்கிரம் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து ஆணுக்கா பெண்ணுக்கா குறைபாடுன்னு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம். பிசிஓடினா வித்தவுட் சர்ஜரி க்யூர் பண்ணலாம். நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம். அதே போல் அவங்க அந்த சினைமுட்டை சைஸை பொறுத்து பெருசாக இருந்தால் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் வைப்போம். சின்னதாக இருந்தால் நார்மல் ஒர்க் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அது என்ன பிரச்சனை அதுக்கு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கன்சீவ் ஆகணும். இதில் மற்றொரு நிகழ்ச்சியில் ஒரு பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க என்ன மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்கிறேன்.